நாஷ்வில்ல இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து வந்து கென்டக்கியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த போற பாதை வந்து கண்ட்ரி சைடு ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்க போறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னப்பா அது, போறதுக்கு ஒரு ரோடு வர்றதுக்கு ஒரு ரோடு, அப்புறம் மற்ற ஊர்ல எல்லாம் போறதுக்கு ஒண்ணு மேலேயே வர்றதுக்கு இருக்கும், எல்லாம் போறதுக்கு ஒண்ணு வர்றதுக்கு ஒண்ணு தானே இருக்கும். அதை மீன் பண்ணலப்பா நானு. ஆனா ரோடு ரொம்ப அழகா இருக்கும். கண்ட்ரி சைடு ரோடுன்றனால வீடுகளே ரொம்ப இருக்காது. அப்படி இருந்தாலும் பெரிய பெரிய பண்ணை வீடு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கென்டக்கி வந்து கொஞ்சம் அதோட இது வந்து லைட் சின்ன சின்ன மலையா இருக்கும். ரொம்ப பெருசு பெருசா இருக்காங்கப்பா. ஆமா, அப்படி காமிச்சதுனால தெரியும். அது பார்த்தேன்னா இந்த பக்கம் பார்த்தா தெரியும். கென்டக்கி போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 5.5 hours ஆகும். டெக்ஸஸ்னா எல்லாமே மேன்மேட் தானே இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாட்டா இருக்கும் லேண்டு. இது வந்து ரோலிங் ஹில்ஸ். ஆமா, ரோலிங் ஹில்ஸ் குட்டி குட்டியா இருக்கும். ரொம்ப சீரியஸா ஓட்டிட்டு இருக்காப்ல. சீனரியை என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டுறியா? ஃப்ளாட்டா பார்த்து இது அழகா இருக்கு பாக்குறது. இந்த ஏரியா ஃபுல்லா செரோக்கி இந்தியன்ஸ்னு ஒரு இந்தியன் ட்ரைப் இருக்காங்க. இந்தியன்ஸ்னா ரெட் இந்தியன்ஸ். நம்ம கிடையாது, ரெட் இந்தியன்ஸ். இவனுக்கு தான் இந்தியன்ஸ் தான் இங்க சொல்லுவாங்க. ஆனால் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அந்த ஒரிஜினலா இந்த லேண்ட்ல இருந்தவங்க. அவங்க பல ட்ரைப்ஸ் இருந்ததுல இந்த ஏரியா ட்ரைப் பேர் செரோக்கீஸ். நம்ம இன்னும் வந்து இது மாதிரி பாப்லோ ஏரியா, இன்னும் நாவகோ அதெல்லாம் தாண்டி தான் கலிஃபோர்னியா போகிற வரைக்கும் அவங்க ஏரியா இருக்காங்க. அவங்க நிறைய இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. நியூயார்க்கு எல்லா ஸ்டேட்லையும் இருந்தாங்க. இந்த ஏரியாவில் இருந்தவங்க பேர் செரோக்கீஸ். இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயும் வீடு கட்டி இருப்பாங்க. மேல இருக்குல்ல? ஓ ஆமா, இந்த மேல இருக்காங்க பாருங்க. ஆனா வீடு எதுவுமே சின்னதா இல்ல பாரு. ஆமா, கொஞ்சம் பெருசா எல்லாம் மெகா சைஸ்ல தான் இருக்கும். காட்டுக்குள்ள அவங்க வாட் தனியா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கென்டக்கி ஆரம்பிச்சிருச்சுப்பா. டென்னசி முடிஞ்சு அடுத்த ஸ்டேட் வந்துட்டோம். ஸோ டெக்ஸஸ்ல கிளம்பி அர்கான்சா வந்து டென்னசி வந்து 4வது ஸ்டேட் கென்டக்கி வந்துட்டோம். 4 ஸ்டேட் தாண்டிட்டோம். 4 ஸ்டேட். ஆமா, கென்டக்கி இப்போ சென்ட்ரல் டைம் ஜோன்ல இருக்கோம். கென்டக்கில பாதி வந்து ஈஸ்டர்ன் டைம் ஜோன்ல இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு 1 hour லூஸ் பண்ணிடுவோம். தொலைவி போயிட்டு இருக்கோம். ஏதோ சிட்டி சென்டரோட ஆபீஸ் நினைக்கிறேன். அது சிட்டி ஸ்கொயர். இது சிட்டி பார்க் சேம்பர். யூஎஸ்ல இருக்கிற ஊர்லாம் இப்படித்தான். சென்டர்ல கவர்மெண்ட் ஆபீஸ், ஒரு சுத்தி ஒரு சர்க்கிள், அதை சுத்தி சின்ன சின்ன கடைகள், அப்புறம் வீடுகள்லாம் வீட்டுல. பண்டல் பண்டலா உருட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன தெரியுமா? வைக்கோல். இந்த ஊர்ல வெறும் புல்லுதான் முளைக்கும். அந்த புல்லையே அப்படியே சுத்தி 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 அப்படியே வச்சிருப்பாங்க. மாட்டுக்கு போடுறதுக்காக வின்டர் டைம்ல யூஸ் பண்றது. ரெண்டு பக்கமும் மலை, நடுவுல கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறதுல எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மலைக்கு நடுவு தனியா வீடும் கட்டி இருக்காரு அவர். அவரோட இடமாத்தான் இருக்கும் இந்த இடம். பக்கத்துல பான் ஹவுஸ் வச்சிருப்பாங்க எல்லா வீட்லயும். இது வந்து பான் ஹவுஸ் அப்படிம்பாங்க. பான் ஹவுஸ்னா அதுல என்ன இருக்குன்னா டிராக்டரை ஸ்டோர் பண்றது. அந்த மாதிரி ஆர்வி வச்சிருந்தாங்கன்னா ஆர்வியும் உள்ள நிறுத்தி வச்சிருப்பாங்க. எல்லாம் விவசாய சம்பந்தப்பட்டதும் இருக்கும் அங்க நிறைய. அதுக்குரிய ஏதாவது எக்யூப்மெண்ட் இதுல நல்லா தெரியுது பாருங்க. குதிரை இதுல இருந்ததுன்னா குதிரைக்குரிய ஐட்டம் என்ன. அப்பலேஷியன் மவுண்டன்ஸ்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரோலிங் ஹில்ஸா இருக்கு. கென்டக்கியே கொஞ்சம் அழகாத்தான் இருக்கும். அப்படி ரோலிங் ஹில்ஸா
ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா அழகாக இருக்கும், அப்படி ஓட்டுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கென்டக்கியில் வேறு குதிரை வேறு ரொம்ப ஃபேமஸ். தரோ பிரெட்னு ரேஸ் ஓடுற குதிரை வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய அதை ப்ரீட் பண்ணுறாங்க, அது கூட பார்க்கலாம். அப்பப்போ ஒரு நேரம் அப்படியே வேலியை ஒட்டி வந்து நிற்கும். கென்டக்கி வந்து கென்டக்கியில் ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருந்துட்டு அப்படியே என் பையனையும் பார்த்துட்டு இப்போ வந்து செயின்ட் லூயிஸை நோக்கி போயிட்டுருக்கோம். கென்டக்கியில் வந்து ஹார்ஸ் கேபிட்டல் என்னப்பா இது, ஹார்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இங்கே வந்து கென்டக்கி டர்பி நடக்கும். அது இங்கே லெக்சிங்டனில் வந்து கீனிலேண்டில் வந்து நடக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். கீன்லாண்டில் வருஷத்துக்கு 2 வாட்டி ரேஸ் நடக்கும், ஸ்ப்ரிங்கில், ஃபால் டைமில். ஆமாம். ஸோ இப்போ வந்து ஏப்ரல் மாதம் முடிஞ்சிச்சு, அடுத்த அக்டோபர் மாதம் நடக்கும். கென்டக்கியில் வந்து ஹார்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னோம்ல, அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹார்ஸ் ஆக்ஷன் வந்து வருஷத்துக்கு 2 தரமோ 3 தரம் நடக்கும். இந்த வருஷம் வந்து ஹையஸ்ட்டு சேல் வந்து $6 மில்லியன் போயிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா ஒரு குதிரை, ஒரு கோடி ஆக்ஷனுக்கு எடுத்திருக்கானுங்க. ரேஸ் வந்து நடக்கிறப்ப வெளிநாடுல இருந்துலாம் குதிரை வரும். ஆமாம், எல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வரும். இந்தியாவிலேருந்து பார்த்தா குதிரை வரும், நம்ம சென்னையிலேருந்தே குதிரை வருது இங்கே ரேஸ் நடக்கிறதுக்கு. அப்புறம் எல்லாம் அரபிக் கண்ட்ரீஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர். ஹார்ஸ் ரிலேட்டட் ஹார்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கென்டக்கியில் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இங்கே வந்து தரோ பிரெட்ன்ற ஒரு டைப் ஆஃப் ப்ரீடு ஹார்ஸ் வந்து இங்கே நிறையா ப்ரீட் பண்ணுறாங்க. அந்த தரோ பிரெட் ஹார்ஸ் தான் வந்து ரேஸுக்கான, அது ஜெனட்டிக்கலாகவே அது ஹார்ஸ் ரேஸ் போகணுன்னு அது ஆசைப்படும், போட்டி போடுற மனப்பான்மை உள்ள ஒரு ப்ரீடு. நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கிராண்ட் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். கீனிலேண்டோட ரோலக்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி உள்ளே 2-3 இடத்துல இருக்கும். நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ரேஸ் நடக்கிறப்ப இந்த இடம்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஏதோ ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ இதை போட்டுருப்பாங்க, ஏப்ரல் 4th to 25th வரைக்கும் நடந்திருக்கு இந்த வருஷம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரேஸ் வந்து உள்ளுக்குள்ளே அங்கே நடக்கும். ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் எல்லாம் அந்த வார்ம் அப் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடத்த சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து ரேஸ் ஹார்ஸ். இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும் ரேஸ் லைனுக்கு முன்னாடி. இது சும்மா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. ரெடி காஷன் ஹார்ஸ் கிராசிங். ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த இடத்துல சுற்றி வார்ம் அப் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு இந்த இது வழியாக அப்படி இதுன்னு இப்படி கிராஸ் பண்ணி ரேஸ் ட்ராக்குக்கு கூப்பிட்டு போவாங்க. அதான் ரேஸ் ட்ராக்கு. இந்த இது ஃபுல்லாக பெட்டு கட்டுற இடம். டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட்டு எந்த குதிரை மேலே பெட் பண்ணுறீங்களோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், வரிசையாக இருக்குது எல்லா விண்டோவும். செல் அண்ட் கேஷ். ஆமாம், அதாவது ஜெயிச்சிங்கன்னா இங்கேயே வந்து காசு வாங்கிக்கலாம். செல் அண்ட் கேஷ். வின் பண்ண டிக்கெட்டை கொடுத்து கேஷ் வாங்கிக்கிறது. வேரியஸ் ஜாக்கீஸ் வின் பண்ண ஜாக்கீஸோட பழங்கள். ஜாக்கிலாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருப்பாங்க. வெயிட் வந்து 45 கிலோ அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு கிலோ அடிஷ்னல் வெயிட்டுக்கும் ஹார்ஸ் தூக்கிட்டு ஓடணுன்றதுனால ஜாக்கிலாம் குச்சியாக இருப்பாங்க, குட்டியாக இருப்பாங்க. குதிரை பேர் பார்த்தீங்கன்னா போட்டுருப்பாரு லா கிளாரான்ற இது 2025 இந்த வருஷம் ஓடின எல்லா ஜாக்கியோட பேரும் 2025 வின் பண்ண எல்லா ஜாக்கி. இந்த இது பாருங்க, ஷீ ஃபீல்ஸ் பிரிட்டியான் இது குதிரையோட பேர். இப்படி ஒன்று அந்த வின் பண்ண ஒரு டோர்னமெண்ட்லையும் வின் பண்ணது. குவீன் எலிசபெத் டோர்னமெண்ட்டு வின் பண்ண ஜாக்கியோட பேர், எந்த கம்பெனி எல்லாமே போட்டிருக்கு பாருங்க. இங்கே வந்து ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி சாப்பிட்றதுக்கு பாரும் இருக்கும்.
இது ஃபுல்லாக பார் அண்ட் ஃபுட் கோர்ட் அதே மாதிரி. இந்த சைடு ஃபுல்லாமே அது இருக்கும். இங்கேயும் டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இப்படி வெளியே வந்தோம்னா இது வந்து ரேஸ் கோர்ஸ். இது மேலே ஃபுல்லாக கிராண்ட் ஸ்டாண்ட். அந்த லைட் ஹவுஸ் மாதிரி கலர் பண்ணியிருக்காங்களா, அதான் ஃபினிஷிங் இடம். மேலே வந்து கண்ணாடி வழியே பார்ப்பாங்க, அதெல்லாம் விஐபி டிக்கெட் மாதிரி. இது அதுக்கு அடுத்த லெவல். இங்கே ஃபுல்லாக கீழேயும் போட்டிருப்பாங்க டிக்கெட் எடுத்துட்டு இங்கேயும் வந்து டேபிள் இருக்கும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை. பெஸ்ட் பார்ட் என்னன்னா இங்கே பக்கத்தில் நின்று குதிரை ஓடுறத பார்க்கணும். ஆமாம். ஸோ ஒரு குதிரையும் பக்கத்தில் இங்கேருந்து பார்க்குறப்ப அமேசிங்காக இருக்கும். ஒரு குதிரையோட ஸ்டெப்பும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 45 அடி 50 அடிக்கு ஒரு கேலப்பு இருக்கும். அவ்வளோ வேகமாக ஓடும். இது ஒரு ஃபினிஷிங் லைன்னா அந்த அங்கே கண்ணாடி தெரியுது பாருங்கள், அந்த ஒரு கண்ணாடி, அதுவும் இதுவும் கேமரா. இது கேமரா அந்த லைனில் எப்போ ஹார்ஸோட இது கிராஸ் ஆகுதோ அந்த மில்லி செகண்டை தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபினிஷிங் லைனில் உள்ள இது எப்படி எடுக்கிறாங்கன்றது. அங்கே கேமரா, அங்கே கண்ணாடி இருக்குது. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே கண்ணாடி, இது கேமரா. ஆமாம், குதிரை கிராஸ் பண்ணுறப்போ அந்த நோஸ் டிப்பு எப்போ கிராஸ் பண்ணுதுன்னு தான் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த போர்டு, அது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் போர்டு. அதில் வந்து எந்த ஹார்ஸ் எப்படி ஓடுதுங்கிறது நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா ஃபுல் வியூவும் கிடைக்கும். இது எல்லாம் ரிசர்வேஷன். இன்னும் ஒரு பூத்தில் 5 பேர் உட்கார்றதுன்னா, 5 பேர் 6 பேர் உட்கார்றதுன்னா இது $400 $500 $400 இல்லை $500 இருக்கும். ஒருத்தங்க ஆனுவல் பாஸ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க பேர் போட்டும் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல் குதிரை சுற்றி வரதும் ரேஸை பார்க்கலாம். எல்லாம் பைனாக்குலர் வச்சு இந்த சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. காலையில் மார்னிங் வந்தோன்னே குதிரை ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துக்கலாம். கினிலேண்ட் ரேஸ் கோர்ஸை பார்த்தோம். கோவிட் முன்னாடிலாம் இங்கேயே வந்து குதிரையெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து குதிரையை வந்து இங்கே வைக்கிறது இல்லையா, ஏதோ ஹார்ஸ் ஃபார்மில் வச்சுருக்காங்களாம். குதிரை இங்கே தான் வச்சுருக்காங்க. குதிரை இங்கே இருக்கா? பார்க்க விட மாட்டாங்க. பார்க்க விட நிறுத்திட்டாங்க. பார்க்க விடுறத நிறுத்திருக்காங்களா கோவிட்ல இருந்து? சரி, நம்ம அடுத்து ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டெயின்ட் ஹில்ஸை நோக்கி.